வாவ், நான் ஒரு பொன் கிட்கேட் பெற்றேனா? அதுவே அருமை. ஓ மை காட். சரி, மொத்தத்துல மோசமா இல்ல. எனக்கு கிட்காட் ரொம்ப பிடிக்கும். அது என்ன ஒரு பயங்கரம். அதை தொடவே வேண்டாம். நீ எனக்கு யாருன்னு தெரியுதா? நீ ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? ஓ, இங்கே கொஞ்சம் சாக்லேட் இருக்கு. அருமை. ஆம் பெட்டி, இது உன் பங்கு. நிறுத்தி சாப்பிடு. வா. ஓ மை காட், என்ன ஒரு கனவு. மக்கள் இப்படி எப்படி வாழ்றாங்க? சரி பெட்டி, நீங்க தான் பள்ளியின் ராணி. நீங்க முடியும். இது மிகவும் மோசமாக இருக்காது என்று நம்புகிறேன். ஹே சூசி, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருப்பது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அற்புதம். என்ன? சரி, இப்போது நீ நிச்சயமாக ராணியாக இருப்பாய். அழுக்கான முகத்தின் ராணியா? அதை உடனே நீக்கு. வாங்க, எனக்கு என் போனை கொடு. நிச்சயமாக நான் கொடுப்பேன். இதோ உனக்கு. வாங்க, அதை கண்டுபிடிக்க முயற்சி செய். அது நியாயமில்ல. நான் என்ன செய்ய முடியும்? அதை பெறணும். முக்கியமானது சாக்லேட்டில் அழுக்காகாமல் இருக்க வேண்டும். ராக், நான் என்ன செய்கிறேன்? வாவ், நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து மூழ்காதீர்கள். யாரோ ஒருவர் அழுக்கு முகத்தின் ராணியாக இருப்பார். எம், இது உண்மையில் ருசியாக இருந்தது. சரி, நீ ஸ்பைசியா ஃப்ரைட் பிரகாசமாயிருக்கு. கண்ணீர் ஏற்கனவே வழித்து. செல்லமே, நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன் இது இவ்வளவு கடினமாக இருக்குது? இல்ல, நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். கத்திய முயற்சிப்போம். கத்தி உதவாது இல்லையா? ஆமாம், அது ஒரு விருப்பம் இல்லை. நான் ஒரு சுத்தியை பயன்படுத்துகிறேன். இது கண்டிப்பாக உதவும். வாவ், என்ன ஒரு சர்க்கஸ். சரி, ஆனால் இப்போது இது எல்லாம் நமதே. ஹே, முடியாது. இது இன்னும் எனது. நான் இதை எடுத்துச் செல்கிறேன். சரி, காத்திரு. குறைந்தது எனக்கு லிக் செய்ய அனுமதி கொடு. ஆம், கொஞ்சம் மட்டும். முடியாது. ஓ சரி. இதெல்லாம் என்ன பற்றி? ஒருவேளை ஒரு தொலைபேசி? என்ன ஒரு தோல்வி. நான் என்ன பெற்றேன் பாருங்கள். பல்வேறு சுவைகளின் பிரிங்கிள்ஸ் சிப்ஸ். ஓ, எனக்கும் பிரிங்கிள்ஸ் இருக்கிறது. அவை பொன்னிறமாக இருக்கின்றன போல. நான் அதை திறக்கிறேன். அதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. வாவ், என்ன ஒரு ஒளி. எவ்வளவு அழகா இருக்கின்ற, சுவாரஸ்யமா, ருசியாகவும் இருக்கின்ற என் வாழ்க்கையில் சிறந்த சிப்ஸ் இவைதான். எனக்கு இன்னும் வேண்டும். மீண்டும் நான் இவற்றில் ஒரு கைப்பிடி சாப்பிடுவேன். நீ பன்றியை போல சாப்பிடுகிறாய். ஒரு நிமிஷம், நான் சிக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். முழு கை பொன்னாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்து விட்டது. நான் எனக்கு ஒரு பொன் மேக்கப் செய்வேன். சரி, இது போல. அது அழகாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது பெண்களே? பிரச்சனை இல்லை. முட்டாள் உருளைக்கிழங்குகள். உங்களை எப்படி சாப்பிடுவது? சரி, நான் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் தந்திரம் தீங்கு செய்யாது. சூசி, நான் எவ்வளவு புத்திசாலி என்று பார்த்து ஏற்கனவே பொறாமைப்படுகிறாயா? இப்போது இது தோலற்றது. அப்படியா? தோல் இல்லாமல் சுவையாக இருக்கிறதா? கண்டிப்பாக. அது அருவருப்பானது. நான் இதுவரை சாப்பிட்ட மிக மோசமானது. நான் அதை வைக்கிறேன். சரி, இது என் முறை. தொடங்குவோம். ஓ, இங்கே மிகவும் சுவாரஸ்யமான சுவை. ஸ்ட்ராபெரி. எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். சரி, முயற்சிப்போம். சரம். அடுத்தது சாக்லேட். வாவ், இது மிகவும் ருசியாக இருக்கிறது. எலுமிச்சையுடன் விசித்திரமாக உள்ளது. ஓ, என்ன வலிப்பு. அது என்ன? மீன்? ஐயோ, என்ன ஒரு கனவு. இல்ல, எனக்கு இது பிடிக்கல. குறைஞ்சபட்சம் இவ ருசியா இருக்கா அப்படின்ற என்று நம்புறேன். என் முன் வரைந்து விட்டது. இந்த சிப்ஸ் நிச்சயமாக உதவக்கூடும் இல்லையா? நம்புகிறேன். அது நல்லது. நிறுத்து. இது ஒரு தவறு போல தெரிகிறது. அது போய்விட்டது. நன்றி சூசி.
அது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. வாவ், இறுதியாக நான் சாதாரணமான ஒன்றை கண்டுபிடித்தேன். இந்த காக்டெயில் என்னோடையும் என் கிரீடத்துக்கும் தெளிவாக பொருந்துகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது அத பாருங்கள். கூறேன், எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். நன்றி. சவால், நான் இதை நீண்ட நாட்களாக குடிக்கவில்லை. இது வெறுக்கத்தக்கது. வாங்க ஒரு நிமிடம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. கேட், நீ ஏன் குப்பையை எடுத்த? ஐயோ, அதனால்தான். இன்று காலை அங்கே ஒரு நூடல்லா ஜார் இருப்பதை கவனித்தேன். என் திட்டம் மிகச் சிறந்தது. அங்கே பால் ஊற்றி நன்றாக குலுக்கினால் உங்களுக்கு ஒரு குளிர்ந்த சாக்லேட் காக்டெயில் கிடைக்கும். ஆஹா, ருசியானது. அடடே, என்ன ஒரு கனவு காட்சி. நீங்க குப்பையிலிருந்து ஜாரை எடுத்தீங்க. சரி, இப்போ என் பணி. நான் கொஞ்சம் தூரம் போறேன். இங்கே ஒரு அருமையான மார்ஷ்மெல்லோ இருக்குது. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இன்னொரு ஒன்றை சாப்பிடுவேன். அருமை. இப்போது ஒரு காக்டெயில். எவ்வளவு குளிர். எனக்கு மில்க் ஷேக்ஸ் பிடிக்கும். மேலும் என் பிடிச்ச நிறம். டாப்பிங் எப்படி சுவைக்குது? ரொம்ப நல்லது. இது மிகுந்த சுவையா உள்ளது. ஓ பாவம் சூசி, நீ சிக்கியிருக்கிறியா? அது நகைச்சுவையா உள்ளது. சரி, நான் உனக்கு உதவுறேன். பாருங்க. ஊரே சுதந்திரம். ஆனால் என் உதடுகளுக்கு என்ன ஆச்சு? என்ன என்ன நீ இதை இனிமேல் சாப்பிட போவதில்லை இல்லையா? சரி போல, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இல்ல எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் எவ்வளவு சலிப்பாக இருக்கிறீர்கள். என் பொன் காக்டெயில் என்னை காத்திருக்கிறது. வைரங்கள் எப்படி சுவைக்கும்னு எப்போதும் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு தெரியும், அவை தெய்வீகமானவ. ஹே, என்னை காக்டெயிலுடன் என்ன செய்கிறீர்கள்? போய்விடு, இது முடியாதது. உன் இடத்திற்கு திரும்பு. உன்னை எப்படி ஓட்டுவது? வாருங்கள். எனக்கு குறைஞ்சது ஒரு சொட்டு விடு. அடடே, ஒரு கனவா? ஓ இல்ல, ஐயோன. அதுதான். சரி சரி, இங்கிருந்து போ. இது ஒரு கனவு காட்சியே. வாவ், இவ உண்மையான தங்க நகைகளா? வாவ். ஓ, இது மாம்பழ ஜெல்லி நூடில்ஸ். அருமை அருமை. ஆஹா, என்ன ஒரு பயங்கரம். அது உலர்ந்த பாஸ்தா தானா? அது எப்படி இருக்க முடியும்? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அதிர்ஷ்டசாலி. இப்போது இந்த அழகை முயற்சிப்போம். சரி, இருக்கிறது. இங்கே இன்னும் கொஞ்சம் இனிப்பு கெட்சப் சேர்ச்சேன். சாக்லேட் சீஸ் இருக்கிறதா? சரியா? இப்பொழுது இதுவே உங்களுக்கு தேவை. நீங்க பெண்கள் பொறாமைப்படுகிறீர்களா? நான் சரியானதை செய்கிறேன். அதை பற்றி என்ன? அரியாச்சே, இந்த முட்டாள்தனமான விஷயத்துடன் நான் என்ன செய்ய போகிறேன்? ஒருவேளை நீங்க எங்காவது திறக்கிறீர்களா? நூடுல்ஸை எங்கே போட்டு கொதிக்குவ நீரை ஊற்றுகிறோம். மேலும் சுவையா இருக்க சுவையூட்டியை சேர்க்கவும். இதுதான். இதை விட எளிதா இருக்க முடியாது. இதோ உங்களுக்கு. இதுதான் ஏழை மக்கள் சாப்பிடுகிறார்களா? பயங்கரம். சரி, இது குறைந்தபட்சம் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இது செய்வோம். அடடே, என்ன ஒரு கனவு. சீக்கிரம் வாய கிருமி நாசினி செய்யுங்கள். இது சிறந்த. அடடே, என்ன ஒரு சலிப்பு. நான் என் பொன்னான நூடுல்ஸை இப்போது முயற்சிக்கிறேன். அப்படியா? ஓ, என் முள் உடைந்து விட்டது போல. சரி, நான் இதை கைகளால் சாப்பிடுகிறேன். எப்படியோ இது எனக்கு ருசிக்கல. இதை அலங்காரமாவே பயன்படுத்துவேன். மீண்டும் இங்கே இப்படித்தான். தயார். கிட்டத்தட்ட. ஹே, பாருங்க, நான் ஒரு இந்திய அரசி போல இருக்கிறேன். கண்டிப்பாக ஆம். எனக்கு உதவுங்கள். நான் குழப்பமடைந்துள்ளேன் போல. ஓ மை காட், இல்ல, நான் விழுந்துட்டேன். நடக்கும் பேரழிவு. ஆம்.
இது வெறும் பனிதானா? அஃப், வாவ். Wow, இப்படி விழுந்த ஐஸ்கிரீம். ஹே, வரங்கர்ஸ் என்ன இன்றியன் சீர் அதிர்ஷ்டனார். துவைரங்கி பிரசவ விழுந்த ஐஸ்கிரீம் இதோ. வரங்கரிங்கே பொற்காசுகளும் கூட இருக்கின்றன. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நான் ஐஸ்கிரீமை சுவைக்க விரும்புகிறேன். ருசியாகவும் இன்னும் சுவையாகவும் இருக்கிறது. கூல். எல்லா பந்துகளும் வெவ்வேறு சுவையாக இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், நீ எங்கே விழுந்து கொண்டிருக்கிறாய்? சரி, இன்று ஒரு நாள் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இதோ உனக்கு மிகவும் புத்திசாலித்தனம். சரி செல்லமே, உன் முறை. சரி, இது இன்னும் மோசமாக இருக்கலாம். அதுதான் எல்லாற்றையும் பற்றி என்ன இன்னும் பல வாருங்கள். சச்சுங்க, நீ என்ன இது குளிர், நீ என்ன பண்ண? சரி, நீங்க என்ன எப்படி கிணறு தெரிஞ்சுவீங்க? சுத்தி ஓடுங்க. அப்படின்னா இங்க இருக்கோம். பொன்னான் ஐஸ்கிரீம், ஸ்ட்ரிமியம் பிரீஸ்டர் இருக்கு, ஐட்ரோம் ஷோ இருக்கு. ஏய் கேட், நீ எனக்கு உன் ஐஸ்கிரீமை $100 கொடுப்பியா? என்ன இவ்வளவு குறைவா? நான் உனக்கு $10,000 தருகிறேன். ஓ உண்மையா? அப்படியானால் நான் $1,000,000 தருகிறேன். நல்ல நகைச்சுவை. அப்போ நான் $1 பில்லியன் தருகிறேன். 10 ட்ரில்லியன். சரி, முட்டாள்தனமாக இருக்காது. ஒரு $250,000,000 மேலும் மீண்டும். சரி, என்ன சொல்கிறாய்? சரி, நீ வென்றுட்ட. வழக்கம் போல வா கேட், எனக்கு ஐஸ்கிரீம் கொடு. என்ன, நீ ஏற்கனவே வாதம் முடிச்சிட்டியா? இப்போ கண்டிப்பா ஜாம். வா, தள்ளாதே, உன்னை தள்ளாதே, நிறுத்து. மேரி பணக்கார பிரச்சனை. மிகவும் பணக்காரமான வெனசா. இது என்ன சரி செய்ய என்ன யாரால இந்த கரண்டியை கொடுக்க நினைச்சிருக்காங்க? இது எப்படி பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அது மேசையின் கீழ் இருக்கிறோம். வீட்டங்கச்சியை கழுவுவதற்காக. பார்க்கிறாயா? அவற்றை இப்படி உரச வேண்டும். என்ன? நான் அதை செய்ய விரும்புகிறேன். சரி, நான் அதை திரும்ப பெறுகிறேன். அப்போது நாம் பார்க்கலாம். ஓஃப், வா, இது அருவருப்பாக உள்ளது. என்னிடம் முரடியாக வாருங்கள். அட, ஓ, நீ ஏற்கனவே இங்கேயா? எனக்கு இந்த பப்ளிக் ஜெல்லி கொஞ்சம் மண்கு டாக்டர் வராங்களே. புதிய பணிக்கூறு. நீ செய்ய விருப்பமில்லையா என்பதை உண்மையில் என்ன சொல்கிறாய்? உங்களுக்கு வேண்டியது பணமே. இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை மிக சென்று செய். சிறப்பாக செய்தாய். இங்கு இருந்து போயிடு. போ போ. ஆம் பெண்களே, இவ்வாறுதான் நீங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இப்போது நீங்கள் சாப்பிட பொழுதுதான். சரி, அடுத்ததாக நான் இருக்கிறேன். என்னிடம் வெள்ளி நிறத்துல வித்தியாசமான பல்பம் இருக்கிறது. ரொம்ப நீளமா உள்ளது. ஊஹூ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இப்போ முயற்சிக்க நேரம். ஆம், எனக்கு பிடித்திருக்கிறது. அடுத்ததை நான் எடுக்கிறேன். குயிர்ந்துக்கு அப்புறம் மற்றொன்றை எடுக்கப் போகிறேன். சாப்பிட முடியும். அதற்கு பிறகு மற்றொன்று மற்றும் இன்னொன்று. கடைசியாக இதை மீறினா என்ன ஆகும்? ஒரு பெரிய குமிழிய ஊதிட்டா என்ன? அதுதான் நான் செய்ய போகிறேன். வாவ், எல்லாமே வெள்ளி நிறத்திலும் மென்மையாகவும் மாறிவிட்டது. அருமையானது. என்ன நினைக்கிறீர்கள் மகளே? வாவ், பிரிட்டனி, உனக்கு மிகவும் நல்லபடி பொருந்துகிறது. உன்னுடையதை போல் எனக்கும் ஒரு உடை இருந்தா நல்லா இருக்கும். வாங்க மேரி, இந்த ஒன் நேரம் அதை சோதிக்க. சரி, அது திறப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. எனக்கு ஒரு பொன்னிற பபிள் கம் இருக்குது. இது மிகவும் பெரியது. ஓஹோ, இது மகத்துவமாய் ஒளிர்கிறது. இந்த பிரகாசத்தை கண்டு குருடரானால் கூட ஆகலாம். ஓ, அது தங்கம். ஓ, மிகவும் இனிமையாக இருக்கிறது. நான் இன்னொரு கடி எடுத்துக்கொள்கிறேன். மேலும் இதிலும் அங்கும்.
நான் இதுவரை உண்டது இத்தனை சிறந்த சுவையான பபிள் கமாக இதுவே இருக்கிறது. பப்ளை ஊத நேரம். பெரிதும் பொன்னாக இருந்தது. எல்லாத்தையும் பொற்கொணர விதைகள் மூடியிருக்கும். மரி, தாகு, மேரி, உங்களுக்கு என்ன ஆகிறது? இப்போது எனக்கு அந்நியமாக ஒரு பொன்னான புன்னகை உள்ளது. இது என்ன வகை கேக்? அட, இது ரொம்ப குறைவு. ஆமாம், 4 மேல் கேக்குகளை பார்த்திருக்கிறேன். இந்த மணியை ஏன் தேவை? இது என்ன செய்ய தெரியவில்லை. பெண்ணுகள், நீங்கள் இதை செய்வது எப்படி என்பதை அறிவீர்களா? நான் இதை செஞ்சுக்க வேண்டுமா? ப்ரீமாலே ஆனால் மட்டும் ஒரு கப் கேக் தான் எடுத்தேன், அதுவும் க்ரீம் இல்லாம. பட் க்ரீம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். வனேசாவோட கேக்கில் போதுமான க்ரீம் உள்ளது. நான் கப் கேக் மீது க்ரீமை கொட்டுவேன். எனக்கு ஏன் க்ரீமை ஆடுங்க. கடைசியாக அவர்கள் பிரிஞ்சிடுவதற்கு முன்னால் நான் கிரீம் சேர்க்கப்பட்ட ஒரு கப் கேக் பிடித்துக் கொள்ளலாம். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு கப் கேக் இருக்கிறது, ஆனால் நான் அழுக்காகிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பரவாயில்லை, ஆனால் எனக்கு கப் கேக்கிற்கான கிரீம் கிடைத்து விட்டது. நல்லது, இப்போ அடங்கியது. ஆனால் போதுமானதில்லாதது, வருத்தமானது. ஓ, பொறாமைப்படாதே, உன்முறை. அதேபடி சொன்னால் இந்த கேக்கை நான் முயற்சிக்கிறேன். நான் ஒரு கண்ணாடி எடுப்பேன். எடுப்பது மிகவும் வசதியானதாக இருக்கும். அதனுடன் கேக் துண்டுகளை சேர்த்து சாப்பிடுவது. ஓ, இப்போது அதை கரண்டியால் சாப்பிடுவது வசதியாக இருக்கும். இந்த கிரீம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது ஏன் பிரிட்டனிக்கு அவசரமாக இருந்தது என்பது புரிகிறது. நீங்க ரொம்ப அதிருஷ்டசாலி. நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் கேக் சாப்பிட்டுட்டேன். அதனோட மேல இருக்கும் லாலிபாப்ஸ்லோட நீங்க தொடங்கலாம். மீதிய நான் வேற விரும்பல. சரி மேரி, செல்லுங்கள், மணி அடிக்கவும். நீங்கள் அதை பற்றி இப்படி நினைத்தால் சரி. நான் ஒரு அழைப்பு செய்ய முயல்கிறேன். நான் இதுக்கு முன் இப்படி மணி அடிச்சதில்ல. இது ஒருவரை அழைக்க தானே போன்றிருக்குது. வாங்க. இது எனக்கா? இது உண்மையிலேயே இத்தனை அழகான கேக் மற்றும் இது முழுவதும் பெரியதாகவும் எனக்காகவே உள்ளதுமா? சில நேரம் மேலும் பல கேக்குகள் கற்பனை செய்திருக்கிறேன் என்று நம்பவே முடியவில்லை. ஓ வாவ், இனி மணி வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஓ, இப்படிப்பட்ட கேக் என்பதை எப்போதும் பார்க்கவில்லை. ஆம், அவரது கேக் நல்லது. இது என் கேக் மற்றும் இது எனக்காகவே. சூப்பர். ஐயோ, இந்த கிரீடம் எனக்கு வேண்டும். ஆனால் நான் மேரியை ஏமாற்றுறது எப்படின்னு நான் உள்வாங்குறேன். வா, நன்றி பிரிட்னி. நான் ஒரு ராணி என்று நீ நினைக்கிறியா? அற்புதம். ஆம், மிகவும் ராணி. ஓ, இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். கிரீடம் என் தலையில் வேகவேல் உருகியது. இது எப்படியும் சுவையாக இருக்கிறது. ஆனால் நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் இது எப்படியோ உருகிவிட்டது எனக்கு தெரியும். நன்றாகவே தான் இருக்கிறது. நான் இப்போதே கேக் சாப்பிட போகிறேன். எவ்வாறு சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. ஓ, அருமை. இதை என் கையால் சாப்பிடுகிறேன். அக்கச்சரமாக இருக்கிறது. ரொம்ப சுவை, ரொம்ப நல்லது. எனக்கு இது மிக பிடிக்கும். நீ என்ன செய்கிறாய்? ஓ, வாங்க. அப்படியானால் இங்கே என்ன இருக்கிறது? ஓஹோ, பீட்சா துண்டுகள். இன்று முழு நாளும் எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது. எனக்கு ஒரு இனிப்பு பீட்சா இருக்கிறது. அற்புதம். இந்த பீட்சா எனக்கே. வியப்பூட்டும். ஆஹா, அந்த பாவம் செடிகள் சுண்டியுள்ளன. ஒரு பெரிய பார்ப்பது. நானும் அதை சாப்பிட முடியும். ஓ, அட பாயிண்ட். அதை ஏதோ ஒருவரின் முடி உள்ளவங்கே. சரி, அதை துடைத்து விடுகிறேன். நீர் குழாயை கொண்டு நீ என்ன செய்கிறாய்? என்னை கவிழ்த்து விட்டாய். மன்னிக்கவும், எனது பீட்சா இல்ல. சரி, கவலையே இல்ல. நான் இன்னும் எல்லைகளை சாப்பிடலாம். ஆம், உன்னை பொறாமைப்படவில்லை. நான் எனது பீட்சாவுடன் தொடங்கலாம். இது முழுவதும் இனிப்பு பொருட்களால் செய்யப்பட்டு மாம்பழச்சை மற்றும் மார்ஷ்மெல்லோவுகளால் நிரம்பியுள்ளது. ஜீனியை நுடலாவால் எண்ணெயிற்ற வழியாக இருக்கின்றது. இதுவும் நான் முயற்சி செய்யலாமா? நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? முடியாது.
இது எனது. மிகவும் ருசியானது. என்னை சிற்றுண்டிகள் மிகவும் பிடிக்கும். ஓ, அற்புதம். நான் அவளிடம் நழுவி சென்று அவளிடம் இருந்து பீட்சாவை திருடி விடுவேன். அவள் கவனிக்கவும் மாட்டாள். நன்றாக. ஓ ஆம், அது மிகவும் ருசியாக இருந்தது. எங்கே என் பீட்சா? நீ சின்ன கேலக்காரன், என்ன செய்த? இனி எல்லாம் சாப்பிட்டாயா? அது நியாயமல்ல. இந்த பீட்சா மிகவும் சுவையாக இருந்தது. நான் சுத்தமாக குப்புற தெரியும் அளவுக்கு இருந்தேன். வானேசாருக்கு என்ன அருமை பீஸா. The rate pizza in space for a smart rating. And now you're getting tiny pussy. Pizza Lorenian சங்கிலிகள் ஸ்மயர் அலங்காரங்கள் உள்ளன. வேடிக்கையானது. சரி, என்னுடைய மணி எங்கே? அப்படியில் நான் அணியும் நகைகள் அனைத்தும் விரைவாக எனக்கு தேவை. ஒரு நொடிக்கு. இது எங்கே இருக்கிறது? இதுவும் எளிதாக. என்ன செய்தீர்கள்? ஆயினை எனக்கு கொடு. ஆஹா, கெட்டதில்லை. உண்மையில் நல்லதாக தான் இருக்கிறது. சரி. சற்றே பொண்ணுகளே, எனக்கு வயிற்றுக்கையால் காட்டாதீர்கள் என்ற சவாலினை தொடங்குவோம். உன் சாக்லேட் ஃபவுண்டன்களில் ஏதாவது மூழ்க வைக்க வேண்டும். கொஞ்சம் பொறுத்து திறந்து காட்டு. ஐயோ, எனக்கு கரப்பான் பூச்சியுடன் ஒரு லாலிபாப் இருக்கு. ஆமாம். You're sorry, our race free out for them. Safir fun பூச்சிகளோட ஃப்ரேஸ். ஹே, நான் முயற்சி செய்கிறேன். லாலிபாப் மிகவும் ருசியானது. எனக்கு பிடித்திருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஆஹா, நல்லது கிம். நீ அதை சாக்லேட்டில் மூழ்க விட வேண்டும். வா. ஓ, உண்மையா? என்ன கொடுமை. நல்லது, அதை மூழ்கவிட்டு முயற்சிக்க வாருங்கள். அது நறுக்கப்படவில்லை. ஓ, இது ஒரு கனவு காட்சிதான். கொடூரம். ஆம், அதே நேரத்தில் லாலிபாப் சுவையையும் கெடுக்கும். ஆஹா, படுங்கிறது. ஆமாம், நான் பார்க்க கூட முடியல. நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சிலந்தி எங்கே இருக்கிறது? அடி, ஏதோ என் வாயில் ஊறுகிறது. ஆஹா, என்ன ஒரு படம். அப்பா, பூசிலை போய்விடு. அது போய்விட்டது போல தெரிகிறது. சரி, என்ன சுவையானது இருக்கிறது என்பதை பார்ப்போம். வாவ், என்னிடம் முழு நாணயங்கள் வாங்கிய கடவுளுடைய இருக்கும். நான் செல்வந்தன். அட, இது நாணயங்கள் இல்லை, இது சாக்லேட். ஓஃப், இது அதைவிட சிறந்தது. எனக்கு போதிய பணம் இருக்கிறது, ஆனால் இனிப்புகளை விட்டுவிட மாட்டேன். சாக்லேட்டில் மூழ்க விடு. ஓம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அப்படியா? எனக்கு இன்னும் வேண்டும். அத சாக்லேட்ல துவச்சு விட நான் நிறுத்த முடியல. ஆர்ப்பரியம் மற்றும் இன்னும். ஓ, அது மிகவும் சுவையானது. நான் இதுவரை சுவைத்த மிக சுவையான விஷயங்கள். க்ளோய், என் பலோய்வர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள். இந்த வீடியோவுல நீங்கள் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறீர்கள். ஏய், நிறுத்து. இது எல்லாம் வெறுமனே வேடிக்கையாக இல்லை. சரி, இப்போது நான் அந்த சாக்லேட்டை சுவைக்கிறேன். ஓ, இது வேலை செய்வதில்லை. வேலைக்காரரே, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். உங்களுக்கு மாலை வணக்கம், மிஸ் பிபி. உங்கள் கவலையை புரிந்து கொள்கிறேன். சரி, எனக்கு வேலை செய்ய விடுங்கள். ஆஹா, ஏதும் திறக்க ஒன்றை என் கையில் வைத்திருக்கிறேன். இது வெடிக்காது. பெட்டி திறக்கப்பட்டுள்ளது. சரி, ஒருவனை குறை. பாட்லர், உள்ள என்ன இருக்கிறது பார்ப்போம். ஓஹோ, அது பெரிய வைரத்துடன் ஒரு மோதிரமா? ஒரு நிமிடம், இது வைரம் இல்லை, இது கிராமில் லாலிபாப் போட்ட மோதிரம். எவ்வளவு குளிர்ந்திருக்கிறது. அரிசியம், நான் அதை சாக்லேட் ஃபவுண்டானில் மூழ்க வைப்பதற்காக காத்திருக்க முடியவில்லை. வாயா, என் சாக்லேட் அழகான தங்க நிறம் கொண்டது. லாலிபாப் தங்க நிறமாக மாறியது. வாவ், என்ன ஒரு மந்திரம். என் கிடையே லாலிபாப்கள் உள்ளன. நானும் அவற்றை சாக்லேட்டுடன் முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இதை பாருங்கள் பிபி.
பொண்ணுங்க தங்களோட பொக்கிஷங்களை பொன்னாலான சின்ன மாத்திரை ஷேவாக கலக்கணும். நீ அவர்களை அனுமதிப்பியா? சரி, பரவாயில்லை. வாவ், நான் $100 பணத்தை தங்கத்தில் ஆழ்த்தினேன். சரி, இந்த ஒன்றை அப்லோட முயற்சிப்போம். வாவ், இது தங்கமாக இருக்கிறது. வாவ், பெண்களே, உங்களது பொருட்கள் தங்கமாக மாறிவிட்டன. ஓ மகனே, இது முதல் முறையாக நான் இதை பார்க்கிறேன். அடுத்த சுற்றுக்கு போகலாம். என்ன இது? ஒரு முட்டை? சாதாரண முட்டை? வாய் வெடிகிறது. என்னிடம் பெரிய கிண்டர் ஆச்சரியம் இருக்கிறது. இது பொன்னை வைத்து உந்து கொடுக்கப்படவில்லை. எனக்கு இங்கு ஒரு பொன்முட்டை இருக்கிறது. இது மிகவும் பெரியது. ஓ, எனக்கு இதன் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். குளோய், நீங்களும் பார்த்துக் கொள்வீர்களா? அது வருந்தத்தக்கது. நான் சித்தமாக இருக்கிறேன். என்னிலிருந்து ஒரு சாதாரண முட்டை மற்றும் எனக்கு ஒரு யோசனை ஏற்பட்டுள்ளது. நான் அள்ளி கிழிந்த முட்டைகளை சமைக்கப் போகிறேன். நீங்கள் அதை உடைச்சிட வேண்டும். ஐயோ, ஓஹோ, இந்த கோழியை பாருங்க. மற்றும் என் முட்டை. இது ஒரு அதிசயம். இதை பாருங்கள். முதன்முறையாக ஒரு கோழியை இத்தனை நெருக்கமாக பார்த்திருக்கிறேன். ஓஹோ, நான் உன்னை சன்னி என்று அழைப்பேன், ஏனெனில் நீ சூரியனைப் போல மஞ்சளாயிருக்கிறாய். பிபி, இப்போது நீ சரி, பரவாயில்லை. அதை திறக்கலாம். உள்ளே என்ன இருக்கிறது என்பதை காணலாம். ஓ மை காட், என்ன ஒரு தண்டனை! நிறைய சாக்லேட். சாதாரண சாக்லேட், பொன்னிற சாக்லேட் இல்லை. உறையும் பொன்னிற சாக்லேட் உள்தீட்டில் இல்லை. ஆக்ஷி, ஒரு கனவு போன்றது. சரி, இது கொஞ்சம் நல்லதுதான். ஆம், அவ்வளவு கெட்டவை இல்லை. நன்றி. அரைவீலாக மொத்தம் சாக்லேட். நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். பிபி, இந்த கோழியை தான் நான் உனக்கு கேடுக்கிறேன். நீ எனக்கு சாக்லேட் கேடுக்க. சரி சரி, எனக்கு கோழி கொடு. எவ்வளவு அழகாக இருக்கிறாளே! உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பாரு. சரி, சகா முட்டையுடன் நீங்கள் வெளியேறி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வயிற்றிலே இது முட்டையை முயற்சிப்போம். இது பொன் கடினமாக உள்ளது. ஓ, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதை திறக்க வேண்டும். உள்ளே வெறும் நிறைய நகைகள் உள்ளன. அவை மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றன. அங்கு ஒரு ராஜரசு முடி, முட்டிகள், சங்கிலிகள் இருந்தன. எல்லாமே பொன்னால் செய்யப்பட்டவை. என்ன? அது கேன் பி தி. இதுவே வில்லி ஒன்கா செல்லாக் தான். நான் ஒரு தங்க ஸ்கூப் பெறுவேனா? எனக்கு தெரியவில்லை. வாவ், இது கனவா? இது என் கனவு. ஹலோ, அங்கே என்ன இருக்கிறது? வாவ், வில்லி ஒங்கா. Hi, Kimberly. Pwede yung gutiem frif. Get kurs chance firstlinga. என்னை உங்கள் வில்லி ஒங்கா சாக்லேட் தொழிற்சாலைக்கு பார்த்துக்கொள்ள எனக்கு டிக்கெட் கொடுத்துவிட்டு பரப்போம். நான் அவளிடத்தில் இருக்க வேண்டியிருந்தேன். கோல்டன் ஹூபா பூபா, அது பெரியதாகவும் இருக்கிறது. எண்ணிக்கைகள். நான் இதுவரை அதனை ருசி பார்த்ததில்லை. பெரிய விஷயம். இது ஹூபு புபா மட்டும்தான். ஓ இல்ல, எனக்கு பட்ஸ்லா இருக்குதா? பப்ளிக் காம்பு எங்க? மேசையின் கீழே. உண்மையாவா? ஓ இல்லை. இஃப் 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 இவ்விதமான அருவருப்பு. அதை உரித்து கியாண்டு சாப்பிட வேண்டும். என்ன அது? மெய்யா? பனிப்புறா, வாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. மேசையின் கீழ் இருக்கும் சாக்லேட்டுகளை நீக்க வேண்டும். அது ஃப்ரைஃபின் ஃப்ரைவிங்ஸ் எவ்வீனே இந்த சூப்பர் ரால்போ பண்ண வைக்கிறா. என்ன ஒரு நாணமடைவு. இதோ மிஸ் பேபி. ஓ இல்லை, நீ அதை சாப்பிட போகிறாய். மணி குடிங்களா? வாங்க, நமக்கு ஒப்பந்தம் இருக்கிறதா? ஆமாம், நான் தயாராக இருக்கிறேன். ஆமாம், அது அற்புதமானதாக இல்லை, ஆனால் எனக்கு பணம் கிடைத்தது. சரி, நான் ஒரு பங்களா கூட ஊத முடியும். ஓ ஓ, நீ என்ன செய்தாய்? நான் கம்பச்சில் மூழ்கியுள்ளேன். ஓ ஆம், அதெல்லாம் மிகவும் சிரிப்பூட்டுகிறதே. நான் இப்போது ஹூபா பூபாவின் அந்த சுவைகளையும் முயன்று பார்க்க விரும்புகிறேன். நான் மரபு வழி ஒன்றிலிருந்து துவங்குவேன். எவ்வளவு இனிமையும் சுவையும். கொழுப்பி குடித்தால் இன்னும் ருசியாக இருக்கும். இதையும் பொப்ரோபுவட் செய்ய விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி மற்றும் பிற பேரிகள். அந்த பலூனை பாரு, இது நீளமாக இருக்கிறது. இப்போது எனக்கு இன்னொரு பபல் கம் தேவை. எனக்கு ஒரு பச்சை நிறமோடு செய்ய வேண்டும். அட அருமை, நான் அதை செய்துவிட்டேன். ஆஹா, இப்போது என்ன செய்யலாம்? ஓ அப்படிதானே, இன்னொன்று தேவை செய்கிறது.
ஏனெனில் எனக்கு 4 ஹூபு புபு பந்துகள் இருக்கின்றன. இதை பாருங்கள், இந்த சிவப்பு ஒன்று ரோசாகுள்ளது, மறியிலும் நீர், மேலும் பச்சை, மீண்டும் சிவப்பு. ஓ ஆமாம், என் பலூன்களின் பைய பாருங்க. ஓ எப்படி Cool சூப்பரா இப்போ. இருக்கு. சரியா? ஆம், உங்க பைல் ஸ்டைலாக இருக்கு. ஆனா இப்போ என் துற நடை ஹப்ரா பப்ரா முயற்சி செய்ய என் வர டர்ன். ஆம், இப்போ இதை திறந்து பார்ப்போம். அட, இது மிகவும் இனிக்கும் மற்றும் சுவையாக இருக்கின்றது. இப்போது ஒரு பெரிய பலூனை ஊதி பார்க்கலாம். ஆஹா, எனக்கு ஒரு தங்க மோதிரம் கிடைத்து விட்டது. ஆனா சமப்டியல்ல ஆஃப் யார் வேண்டாம். கூடுதல் பெரியதாக வேண்டாம். ஓ இல்லை, அது இருக்க முடியாது. அப்படி எதையும் பார்த்ததில்லை நான். ஓ, எனக்கு எத்தனை அழகான நகைகள் உண்டு. நான் $1 கோடி கொண்டவரை போல உள்ளேன். வா கிலோ, நீங்கள் நண்பராக விரும்பும் ஒரு வகை நபர் போல இருக்கிறீர்கள். நாம் நண்பர்களாக இருக்கலாமா? ஆனால் நாம் ஏழைகளுடன் நண்பர்கள் அல்ல. நான் கூட இந்த கண்ணிக்கிட்டு மிகப்பெரிய பணக்காரராக ஆக முடியும். நான் இப்போது அதை விற்க போகிறேன். சூலோ அவர்கள் பக்கம் பார்க்கவில்லை. எனக்கு நிறைய பணம் உள்ளது. நான் உண்மையில் செல்வந்தர். ஓ, அதை பாருங்கள், என் உடையும் கிரீடமும். நீங்கள் இப்போது என்னை நண்பனாக கொள்ள விரும்புகிறீர்களா? கூரே, நாம் அனைவரும் மிக செல்வந்தர்கள். நீங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும். ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. Transmax Zaira America Dollar Kursu Dance Cyrus the Russian that keep its Schwarz in outfit. So let's start that by dance and duo. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் ஊறுக விடுகிறோம். இதோ இது. நன்றி, எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers rewards chocolate is for the king is. Word and sure of Flashla is Suda Chowesi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். நிஷ்மே ராஜரிக்கும் வெயின்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். அண்ட் பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சுவை எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது எபிசியாம் துபாய் சாக்லேட்ஸி ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவே சாக்லேட்டை ஊற்றுன்றோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். கால்டஸ் வாய்ஸ் சாப்பிடிய பாயசி இப்படித்தான் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். பிச்சி கொஞ்சம் காடிக்கு வந்துட்டாய். இந்த சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. Für zu Jahr geworden, right? The God fruit.
பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ் $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1க்காக சமைக்கிறார். மேக்ஸ் $100க்கு சமைப்பார். இங்கு சேர்ப்படுத்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான் அலெக்ஸ் இப்போது $1000க்கு சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி. எங்களுடைய காக்டெயில் ப்ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail should be certain prepared sugars conduct. That seal after stragged food of fruity. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயை போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவைய கிளாஸ் ஒன்றைக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊர்க்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் இருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக. சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ். நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ. ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ, செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ என்று பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ, இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் பேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும்.
அது பிரிசந்த டீம். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அதை பிளேட்ல வைக்கலாமா? நறுக்குவோம். அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர், ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது, இது எரிந்து விட்டது. என்ன இருக்கிறது அங்கே? இஃப் அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோஸை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது, இதை முயற்சிப்போம். சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். ஆம், அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Brady was a great. Alex, what about it? $1 for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ ஓ நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். ஆர்க், நம்ம செல்வோம். பட்டாஸ் மாஸ்ல சொட அளவுகளை வாங்கலாம். ஓ, நான்சி 10 அடுக்கு நியூடில்ஸ் வச்சிருக்கா. ஐயையோ, அப்ப குலோயின் அணுக்க எவ்வளவு? வாவ், 100 அடுக்கு நியூடில்ஸ் சுவையா இருக்கின்றன. சரி, சுவை அருகே ஆரம்பிப்போம். ருசியாக இருக்கிறது. பெண்களே, இது கோகோ கோலா மாதிரி ருசிக்கிறது. குளிர்ச்சியாக உள்ளது. எனக்கு அடிக்கடி பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் தான் நான் இன்னும் விரும்புகிறேன். இதுதான். அடுத்தவர் யார்? அப்பா, மன்னிச்சுங்க, இது எல்லாமே நூடுல்ஸ்னால தான். ஏய், அதுவெல்லாம் அருவருப்பானது. சரி, இப்போ என் டர்ன். எனக்கு ஒரு குல் பிளக் இருக்குது, மின்சார பிளக். ஆமா பாருங்க, என்னோட ஃபோர்க் அற்புதமாக தான் இருக்கு. இது முறுக்க முடி, ஏன்னா நூடுல்ஸ் தானாவே மடியுதே. இது கேமா இருக்குதா? வாவ், இதன் ருசி கிட் கைட் மாதிரி இருக்குது. இது எனது மனம் கவர்ந்த சாக்லேட் பார். நீங்க கண்டிப்பா சாக்லேட் நூடுல்ஸ் முறுப்பாய் சாப்பிட்டது இல்ல. ஓகே, வாருங்க. இது ரொம்ப சுவைமிக்கதாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது. மேலும் இந்த துவாம்பி மிகவும் வசதியானது. நூடுல்ஸ் உள்ள சென்ற போது அது ரொம்பவும் வேடிக்கையா சுற்றுது. உங்க வாயில நூடுல்ஸ் வச்சு பார்ப்போம். ஆஃப், இன்னும் ஒன்று. முழுவெண்ணல் தாக்குதல். சுந்தரமான என் வாயில பண்ணல, பட் சோ சரிதான். ஆஃப், இந்த அருவருப்பானது. இப்ப நான் என் நூடுல்ஸை சாப்பிட விரும்புறேன். எனக்கு ஹபா பபாயின் ருசி இருக்குது. இது ரொம்ப சுவையா இருக்குது. மேலும் நான் சில குமிழ்கள் ஊதி காட்ட முடியுது. இது மிகவும் கனமாக இருக்கிறது. இந்த பைலி. அச்சச்சோ, டயானா, அவளுக்கு உதவுவோம். ஹே, என்ன செய்றாய்? ஆஹா, என்னை எழுந்திருக்க உதவியதற்கு நன்றி. ஆனால் நான் சிறையிலிருந்து நூடுல்ஸை தேர்வு செய்ய முடியவில்லை. இது என்னை முழுவதும் சுருட்டி கொண்டது. நீங்கள் உதவ முடியுமா? நான் அதை சாப்பிட முடியவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. டயானா, நாமும் ஒரு நூடுல்ஸ் சுட்டி எடுத்து சாப்பிடுவோம். பெண்கள், எனக்கு சிலவற்றை விட்டு விடுங்கள். ஆஹா, எனது தலை சுழல்கிறது. இப்போ நம் குமிழிகளை ஊதி வீற்ற போகின்றோம். என்ன, நான் இல்லாமல்? இங்கே வாங்க பிசாசே, கோபப்படாதே. ஆகையால் அது மாமரலேட் கண்கள். எவ்வளவு இனிமையான ஒன்று. மற்றவர்களை பற்றி என்ன? சரி, குளோய்க்கு 10 மாமரலேட் கண்கள் உள்ளன மற்றும் நான்சிக்கு 100 மாமரலேட் கண்கள் உள்ளன. அருமை. டயானாவோட தொடங்கலாம். அவளுக்கு 1 மட்டும் உள்ளது. ஓ, எவ்வளவு சுவையாக உள்ளது. அது மிகவும் குறைவாக இருப்பது கற்பனை இல்லை, ஆனால் அது மிகவும் சுவையானது. எனக்கு பிடித்தமானது. ஓ, ரொம்ப அருமையா உள்ளது. ஓ, சரி, அடுத்தவர் யார்? ஓ, நான். எனக்கு 10 மாமலேடு கண்கள் உள்ளன. அருமை. நான் பாப் டியூப்புட அவற்றை சாப்பிடுவேன். வாவ், மற்ற ருசியா உள்ளது. நான் எல்லா விஷயங்களையும் சாப்பிட முடிஞ்சது. ஓ, அப்பா. நான்சி, உயன தொண்டையில ஒரு இரு உள்ளது. உதவவும். நன்றி, நான் மூச்செடுக்கிறேன். நான்சி, என்கரேஜ் ரீவிஜன். பொறுமையா எக்ஸ்பீரியன்ஸ் நான் 100 மார்மலேடா சாப்பிடணும். அவர்கள் முட்டாள்கள்.
எனக்கும் உள்ளடக்கம் பிடிக்கும். டைனா, நீங்களே என் பார்ப்பது சிறு கூட வேண்டாம். பொருட்களுடன். அவற்றை நான் மட்டுமே பார்க்கிறேன். அவற்றை சோ பிரமாதமா இருக்கின்றன. சும்மா என்கிறேன். பேராசை. நான் எவ்ரிதிங் ஐ எல்லாம் எனக்கே சாப்பிட விரும்புறேன். சுவையா இருக்குது. நான் ஒரே அரை மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும்? தேவையில்லை, இது எனக்கே. ஓ, எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்குது. எனக்கு வலிச்சு ஒண்ணு இருக்குது. அது ஹிஹோக்ல இருந்ததல்ல, ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு துணி பொம்மை செய்கிறேன். ஓ வாய்ப்புகள், இதை கண்டு பாருங்கள். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. என் ஜாம்பரங்கள் போன்ற கண்களை டியானாவிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். நன்று. நீங்கள் உண்மையிலேயே என்ன இந்த காலுறையால் நிறுத்த வேண்டுமா? இதை எங்கே பார்த்தீர்கள்? நான் ஜாம் இனிப்பு நுகர்வு விட்டு விலகிவிட்டேன். சும்மா இராய், கை வெளியே எடுத்து விடு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. என்னை விடு. நான்சி, உன் காலுறை பிதற்றிக் கொண்டிருக்கிறது. என்ன? நான் எதுவும் கேட்கவில்லை. ஜாம் இனிப்பு சாப்பிடுவதில் பிஸியாக இருக்கிறேன். ஆஹா, நல்லவனா? ஓ, உதவினால் சரி. எனக்கு ஹை பைவ் கொடுங்கள். வா, இவ்வளவு வாஃபிள்ஸ் இருக்கிறதா? இவ்வளவு இருக்கும் என் கனவுல கூட நினைக்கவில்லை. வா, நான்சிக்கு 10 இருக்கிறது. அற்புதம். டயானாவுக்கு எவ்வளவு இருக்கிறது? ஓ, ஒரே ஒன்று. அது எனக்கு போதும். இதுவே மற்ற சிறப்பு சேர்த்து ரொம்ப சுவையா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். இது கொஞ்சம், அது கொஞ்சம். ஓ, அருமை. இனி ருசிப்போம். ரொம்ப சுவையா தோணுது. சரி, போகலாம். நான் சரியாதான் இருந்தேன். இது அதிவெகுவா சுவையா உள்ளது. இவ்வளவு நன்றாக இருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு பற்றி என்ன? நான் இதை எப்படி டின்பு செய்வது என்று யோசிக்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. வெப்புற்றி பழசப்பட்ட ஸ்லிப்பு கொண்டு வாபிள்ஸ் சாப்பிடுவதற்கு அதிகம் சிறந்தது யாரும் யோசிக்க முடியாது. நான் அவற்றை ஒட்டிக்கொள்ளலாம். பின்னர் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும். அட, அந்ததை பாருங்கள். வா, கொஞ்சம் கூட சேர்க்க. இன்னும் மாடி. அதை மட்டும் பாருங்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதை உடனே சுவைக்க வேண்டும். அதிசயமானது. எனக்கு இப்ப ரொம்ப பிடிக்கும். ஆஹா, நான்சி சுவையான உணவு சாப்பிடுகிறாள். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கிடம் 100 வாஃபிள்கள் இருக்கின்றன. ஆம், நானும் வீடு கட்ட முடியும். ஆனால் அதை நுடல்லா கொண்டு இணைத்துக் கொள்கிறேன். இது கிரீம் விட சிறந்ததும் அழகானதும் விரைவில் உருகாமல் இருக்கும். இதை எல்லாவற்றையும் இங்கேயும் அங்கேயும் இணைக்கிறோம். பெருமை. பின்னர் நாங்கள் மேலும் கொஞ்சம் நூடலா சேர்க்கிறோம். மேலும் கூரை. அழகு. ஆஹா, நான் சேர்த்திருக்க முடியல. நான் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இன்னொரு தயார். அதை பாருங்கள். என்னிடம் முழு கோட்டை இருக்கிறதே. ஒரு டிராகன் தாக்கி இருக்க வேண்டும். வாபிள் கோட்டையில வீரர்களை வைப்போம். இது உண்மையில் மிக சிறப்பு. ஒவ்வொரு கோட்டையும் புழுப்படிக்கு தாக்கப்பட வேண்டும். இப்போது பசித்த புழுப்படி அனைத்து ருசியாக இருப்பவற்றையும் சாப்பிடும். அதையும் உங்களை சாப்பிடும். வவ், ருசியானது. புழுப்படி படை வீரர்களை சமாளிக்க முடியும். ஆனால் கோட்டையை எனக்கு விட்டுவை. இது சொர்க்கம். வாபிள்களில் உறைந்த நுடல்லா மிகவும் சுவையாக இருந்தது. நூடல்லாவை வயசுபடுத்திய மார்சி அந்தது. ஓ, ரொம்ப சுவையா இருக்கு. அப்பா, நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன். ஓ, நல்லா பண்ணிருக்க டிராகன். நன்றி. அரே, இத்தனை ஜெல்லி கரடிகள். நாமெல்லாம் விரைவில் அனைத்தையும் சாப்பிட வேண்டும். சரி, குளோவிடம் ஒரே ஒன்றுதான். ஆனால் நான்சியிடமும் 10 ஜெல்லி கரடிகள் உள்ளன. டயானாவிடம் எவ்வளவு இருக்கிறது? ஆகாயம் 100 துண்டுகள் இருக்கும் அளவுக்கு. சரி, நாம் எவரிடம் தொடங்க வேண்டும்? குளோவு, வாருங்கள். நல்லது. என் ஒரே மாம்பழ கரடியை பெரிதாக்க வந்த கருத்து என்னன்னு. நீங்கள் அதை பரப்ப வேண்டும். இரும்பு கம்பி. பாருங்கள், இது ஏற்கனவே பெரியதாக மாறிவிட்டது. இது மிகவும் குளர். இனிமையானது, ஆனால் மிகவும் குறைவாக உள்ளது. மேலும் வேண்டும். என்கிட்ட என்ன இருக்கு? ஓ, எனக்கு பாதி கம்மி பேர்ஸ் இருக்கு. அருமை. நான் விரைவில் அவற்றை முயற்சிக்க வேண்டும். ஓ, எனக்கு ஒரு அருமையான யோசனை கூட வந்துவிட்டது. அதை செய். அங்கே 2 கால்பந்து அணிகள் இருக்க பேர்ஸ் திருப்பி வைக்க வேண்டும். நான் அவற்றை உட்கொள்ள போகிறேன். நல்ல விளையாட்டு செய்ய போகிறேன். யார் கணக்கில் அடிப்பதோ அவனை நான் சாப்பிடுவேன். தயாராக இருக்கிறேன். போலாம். நன்றி. ஏய் மக்கள், விளையாட்டை ஆரம்பிக்கலாம். உலகில் எல்லாம் ருசியான கால்பந்தாட்ட அணி. சரி, விளையாட்டு ஆரம்பமாகிறது மற்றும் அணியின்
பெங்களூரே, என் பிரியதுக்கு வாருங்கள், நாங்க தொடர்கிறோம். அவர்களின் ஒரு மட்டுமே கோப்பை. இப்போது சில துண்டுகள் மாத்திரம் மீதம் இருக்கின்றன. இன்னொன்றா? நான் ஏற்கனவே அணியை மொத்தமாக தின்றுவிட்டேன். ஓ, இன்னும் சில மீதம் இருக்கின்றன. சரி, அங்குதான் விளையாட்டு முடிவடைந்தது. அடுத்தவர் யார்? வாருங்கள். இறுதியாக நான் உண்மையில் விரும்புகிறேன் சுவைக்க காத்திருக்கிறேன். அவை எவ்வளவு ருசியானவை. உங்களை நீண்ட அவை நேரம் தாயிருக்கும் அதிகமாக சாப்பிடுகிறார்கள். இருக்கின்றன. ஆனால் அது நான் அவற்றை சூப்பரானது. நீண்ட நேரம் சாப்பிடுவேன். நான் இது போன்ற சுவையான உணவை ரசிக்க முடியும். நீண்ட நேரம் நல்லா இருக்கு. நான் அதை வாயில் பிடிக்க போறேன். அதை மேலே போடு. அதிகமாக இருக்கின்றன. நான் என் வாழ்க்கை முழுவதும் அவற்றை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. சைஸ் ஆப்ஜெக்ட் ஃபவுச்சர் ஃபரட்ஸில் சாப்பிடுவேன். இது ஆகலாம். அது அவ்வளவு நல்லதில்லை. நான் ஏற்கனவே கழிச்சிட்டார். நல்லா தெரியும் நான் என்ன பண்ண போறேன். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. நான் இந்த சிலதை ஒரு பாத்திரத்துல செய்வேன். Meiste Ureke Variees. One free in a Werner Mols zide dirava gemma matralan. ஓகே, இப்போ நான் இந்த தடவை ஸ்வீட்டை எடுத்து அதை குடிக்க போகிறேன். ஆமாம், நான் நினைக்கிறேன் இதுவே போதும். பார்ப்போம். பார்க்க சின்னதாய் இருக்கிறது, ஆனால் அத குச்சி எனக்கு பிடிக்கும். இதன் பிராண்ட் எனக்கு பிடிக்கும். நான் இனி கிண்ணம் வேண்டாம். இப்ப நான் கலைப்பகுதிக்கு செல்லலாம். முதல்ல நிச்சயமா எல்லாற்றையும் அழகா விரியவனும், சுவையா மதிப்பீடு பண்ணவனும். அற்புதம், இதுக்கு இவ்வளவு சுவை இருக்கும் அப்படின்னு யாரும் ஏன் சொல்லல? நான் பெரிய மார்மலேட் கரடிய கூட பண்ண முடியாது. அத பாருங்க, இது உங்களுக்கு சுவையா இருக்குது. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துவதுன்னு நீங்களே கண்டுபிடித்தீர்களா? ஓ, அது பெரிய ஜெல்லி கரடி. அது அழகாகவும் சுவையாகவும் தோன்றுகிறது. சீக்கிரம் அதை சுவையுங்கள். டேனாவுக்கு அது வெறித்தனமாக பிடித்திருக்கிறது. நீங்கள் சாப்பிடும் போது இடுப்பும் மயிர்க்கும் அவர்கள் கண்டு பொறாமைப்படுகின்றனர். அவர்கள் அதை மறுக்கவே இல்லை. தாமாகவே. சரி பெண்ணுக்களே, நான் முடித்து விட்டேன். மன்னிக்கவும், நான் திசை திரும்பி விட்டேன். எவ்வளவு சிறிய சாதனம் இது. எனக்கு பெருசாக இருக்காது. உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது? இது என்ன? எனக்கு ஒரு பெரிய இயந்திரம் உள்ளது. ஆனா சாக்லேட் பந்துகள். எனக்கு ஒரு ஆமாம், 100 சாக்லேட் பார்கள் வரை. அற்புதம். சரி, நான் தொடங்குகிறேன். ஆனால் எனக்கு ஒரு பந்து இருந்ததற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒன்று என்றுமே 0 இருப்பதை விட சிறந்தது. நாம் அதை பெற வேண்டும். வா, இது ஏன் வேலை செய்யவில்லை? வாங்க, நீ கீழே விழ வேண்டும். சரி, இன்னொரு வழியை பார்க்கலாம். சாக்லேட் கேண்டி என் வாயில போக ஒரு வழியில் இருக்கணும். நான் வரி விருந்து கிடக்கும். ஓ இல்ல, உண்மையிலா நானே உன்னை உடைக்க முடியும். எனக்கு ஆப்பிள் குடி கொடு. எனக்கு ஆப்பிள் குடி கொடு ஈத்தன். ஆமா, இதோ உனக்கு. என்னோட கியூ சூச்சில மீண்டும் செய்யாதே ஈத்தன். ஆமாம், என்னோட கியூ சூச்ச திருடாதே. சரி, வாவ். சிண்டி, நீ ஆப்பிள் குடி சாப்பிடும் போது என் விரலை கடித்தாய். காய விட்டது. ஏழை ஈத்தன். எல்லாம் சரி. ஆமாம், எல்லாம் சரியாக உள்ளது. காரணம், இப்போது என் சாக்லேட் பந்துகளை சாப்பிட நான் கிடைக்கிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு மொத்தம் எத்தனை இருக்கும் என்று நினைக்கிறேன்? 1 2 3 4 5 6 7 8 ஆம், என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடித்தேன். இவற்றை இந்த அழகான கண்ணாடியில் வைப்பேயால் மேல் பால் சற்று ஊற்று. இப்போது அனைத்தையும் நன்றாக கலக்க. இப்போது எனக்கு சாக்லேட் பால் கலவை கிடைக்கிறது. மேலே வைத்த நீர்வான சீரிக்காயுடன். நிச்சயமாக உடன் மேலே சிறிதளவு தூவிவிட வேண்டும். அது அழகாக உள்ளது. எப்படி உள்ளது என் சமையல் சான்று? வேகமாக குடிக்கவும். நான் ஏற்கனவே குடித்துக் கொண்டிருக்கிறேன். கஷ்டமாக இருக்கிறது. இப்போது இது நான் வரிசை. வாங்க, என்னிடம் 100 சாக்லேட் பந்துகள் உள்ளன. நான் அவற்றை எப்படி பெறுவது? ஆஹா, எனக்கு ஒரு யோசனை கிடைத்தது. என் பணப்பையில ஒரு நாணயம் இருந்தது. பார்ப்போம். ஆஹா, இது வேலை செய்கிறது. இது எப்படி திரும்புகிறது என்பதை பாருங்கள். இந்த கேண்டியை முயற்சி செய்ய உள்ளேன். இது மிகவும் சுவையாக உள்ளது. நான் அனைத்து கேண்டியையும் எடுத்துக்கொள்ள முடியும். நான் என் கையக செலவை வீணாக்கவில்லை. மற்றும் நாங்கள் அனைவரும் இங்கே
பாருங்கள் ஆண்டி. ஆனாலும் நானும் அவர்கள் மீது சின்ன ஈ மாற்றுவதை நிறுத்த முடியவில்லை. இன்னொன்னு. ஓஹே, அம்மாவிடம் வா. மிகவும் சுவையாக இருக்கிறது. நேராக என் வாய் உள்ளே வையுங்கள். அருமையாக இருக்கிறது. இருங்கள், வா. வா. நான் எடுத்துட்டேன். ருசியானது. இன்னும் அந்த சி ஆச்சு. இதோ பணம். நான் பணம் முடிஞ்சதா? இல்லையா? ஐயோ, கவனமாக இரு. நான்சி குஷி தான். அப்போ சாக்லேட் அவளுக்கு அடிச்சது. எனக்கு சாக்லேட் தரு. எனக்கு இன்னும் வேணும். நான் உன்னை எப்படியாவது வெளியே எடுக்கிறது எப்படி? அது உருண்டு வருகிறது. இல்லை, மூச்சு விட வேண்டாம். யார் செய்தாரோ அதை சாப்பிடுங்கள். இல்லை, ஆம், இல்லை, நீங்கள் தைரியமாக இருப்பதில்லை. இது என்னுடையது முழுவதும். பெண்கள் என்ன அமைதியாக சாப்பிட விடு. ஆஹா, ஏன் எனக்கு ஒன்றியது? இதன் எங்கு நீ அதிக மதிப்பானவன்? நமக்கு 10 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தால் நானும் மகிழ்ச்சி. அது நான்சியின் அளவுடன் ஒப்பிடும்போது சரிவு. ஆமாம், இங்கே எண்ணவே வேண்டாம். எனக்கு 100 பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அவை மிக சுவையாக இருக்கும். என்ன செய்கிறாய் சாண்டி? முதலில் தொடங்கு. எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு சிப் மட்டும்தான் உள்ளது. ஆக நான் என்ன சாப்பிட வேண்டும்? கண்டிப்பாக கேட்சப்புடன். உருளைக்கிழங்குகளில் சில கேட்சப்பிற்று. இப்போது நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையான உணவு! அது அற்புதமாக இருந்தது. சாண்டி, இதையாழி கொஞ்சம் கேட்சப் கடனுக்கு வாங்கலாம். நன்றி. என் ஒவ்வொரு உருளைக்கிழங்கிலும் சிறிது கேட்சப் வையுங்கள். இப்போ நாம சாப்பிட்டு ஒவ்வொரு துடியையும் ரசிக்க வேண்டும். ஆமாம், அருமை. எனக்கு அவசியம் இல்லை. இது மிக சுவையாக இருக்குது. சுவையாக உள்ளது. ஈத்தன், உன்னால் விரைவாக வர முடியாது. நாங்கள் காத்திருக்கிறோம். பெண்களே, உணவை களிப்புடன் சாப்பிடுவது மகிழ்ச்சி. பேச்சிலே முடிகிற வரை நீட்டிக்கிறேன். அப்படிதான் கடைசி துண்டு முடிந்தது. அது உண்மையில் கடைசி துண்டா? ஓ இல்ல, அது கடைசி துண்டு இல்ல. ஆனால் நான் உன்னை உணவருந்துவதற்காக காத்திருக்க முடியாது. அதனால் இது முழுவதும் சாப்பிடுங்க. பிரச்சனை இல்ல சாண்டி. நான்சி, இனி உன் முறை. ஆமாம், இப்போ நான் முழுவதும் சாப்பிட போறேன். ஆனா இதை செய்யலாம்னு எனக்கு ஒரு நல்ல திரை தெரியும். எனக்கு எனது பெரிய கண் மெஷின் தேவை. அதுல என் எல்லா பிரெஞ்ச் ஃப்ரைஸையும் ஏற்றுவேன். ஓ, இது நிறைய இருக்கு. இது மிகவும் நல்லது. சரி, ஒவ்வொரு துண்டும் அங்கே. இது மிகவும் சுவையாக உள்ளது. இது மிகவும் நல்லது. சரி, கொஞ்சம் கூடுதலாக, கொஞ்சம் மீதி. இனி கடைசி பகுதியை எரிய வேண்டும். தயார்? நாம் நீச்சல் குளத்தில் செல்வதில்லை. என்றைக்கும் விரைவாக. ஆமா ஆமா, நான் விரைவாக செய்யுங்கள். நான் தயாராக அனுப்ப இருக்கிறேன். தயார். நான் பொத்தானை பழுத்த வேண்டியுள்ளது. சரி, அதை எனக்கு கொடுங்க. எவ்வளவு மெதுவா இருக்கிறாய். மௌனப்போர். பிரஸ்டன். நீங்கள் என்ன செய்து முடித்தீர்கள்? நாங்கள் முடித்து விட்டோம். குண்டினை ஏறினாள். ஆமா, அவ பண்ணா. இது இன்னும் சுவையா இருக்குது. சரி, என்ன ஒரே ஒன்றுதானா? ருசியாக இருக்குது. எத்தனை? கோழி காலின் துண்டு. ஆனால் இது பார்க்க உனக்கு ஆஹா, இறுதியாக அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்து விட்டது. வரை அரசம்மை. ஆனால் இதனிடம் இன்னும் அதிகம் இருக்கு. ஆம், நான் உங்களிடமிருந்து மிக்க குளிர்ச்சி பெறுகிறேன். எனக்கு 100 கோழிகள் உள்ளன. நான் என் வாழ்நாளில் இவ்வளவு அதிகமாக கண்டதில்லை. மேலும் குறைவா? சரி, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இத நீ பாத்தியா? எனக்கே அதிகம். ஆமாம், அவன் பிராக்சல் ஒரு முறை அதிர்ஷ்டசாலி. வா, இந்த கோழிக்காலி ரொம்ப சுவையாக இருக்கும். எனக்கு இதை சாப்பிடணும். சுவையாக இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு காலியோட மட்டும் என் பற்கள் தான் குப்பையாவது. ஆமாம்,
எனக்கு போதை போகவில்லை, ஆனால் நான் சாப்பிட்டேன். ஓ, என்னிடம் பொருட்களை எறிவதை நிறுத்துங்கள். இதை யார் செய்தார்? நான் இல்லை. நான் இல்லை, அது நான் இல்லை. எனக்கு நேரம் இல்லை. யார் செய்தார்கள் என்பதை அறிய என் கோழி குளிர்ந்து கொண்டுள்ளது. இறுதியாக மிக அதிகம் சாப்பிடும் என் தருணம் வந்துவிட்டது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஆமாம், அது பிறக்கின்றது. இப்பயாவது நம்முடைய கோழிக்கால். அதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கின்றது. மேல் காவி பூண்டு சேர்க்க வேண்டும். காவி பூண்டுடன் கோழிக்கால்கள், அதுதான் எனக்கு தேவைப்பட்டிருந்தது. அற்புதமான சேர்க்கை. இது மிகவும் சிறந்தது, மிகவும் சாரானது, சுவையாக இருக்கிறது. ஆம், இன்னொன்னு இங்கே. ஆமாம், எத்தனை கெவின், ஏதன் பார்க்க முடியவில்லை. அவன் சிக்கனை நான் சாப்பிடணும். நீங்க போய் அனைத்தையும் பார்க்கலாம். அவளை நான் பார்க்கல. எனக்கு மிகவும் பசிக்கிறது. சுவையாக இருக்கிறது. சரி, அது கடைசி கோழிக்காலா? ஓ சரி, முடியாது. மிக எல்லாம் சுவையாகவே வேகமாக. இருக்கு. எனக்கு புரிகிறது சிண்டி. உன்னிடமிருந்து சொஸ் எடுக்கலாமா? நன்றி. என் கோழி உருண்டைக்கு சொச்சு சேர்ப்போம். எனக்கு நிறைய இருப்பதால இங்கே நிறைய சொச்சு தேவை. ஆம், அவ்வாறே. குளிர், காத்திரு. இது முடிந்தது. சரி, போதும். இப்போது முயற்சிப்போம். ஆம், இது என்னை கண்டிப்பாக தேவைப்பட்டது. ருசிகரமாக இருக்கிறது. நான் முளகை சிவப்பு சிக்கனை என்றென்றும் சாப்பிட முடியும். ஆஹா, மிகவும் சுவையானது. நீங்கள் ஸ்ட்ராபெரி சிவப்பு நீர் மாத்திரம் வைத்து முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? என்ன, ஸ்ட்ராபெர்ரி சரப் சேர்க்கலாமா? இது சுவையாக இருக்குமா? சரி, பொறுத்துதற் குறிக்கோள். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சரப் ஊற்றி இப்போது சுவைக்கலாம். இது உண்மையாகவே ருசியாக இருக்கிறது. எனக்கு இது பிடிச்சது. அற்புதமான இணைப்பு. யார் எண்ணினார்? மிகவும் சிறந்தது. நீ மஸ்டர்ட் சுவையாக இருங்கள். நான் வாக்குறுதி தருகிறேன். குறைந்த அளவு. ஓ, அடித்து விடுங்கள். கடுகும் சேருங்கள். சாசுகள் அதிகப்படியாக இருக்காது. இன்னும் 4. என்னால் காணாமல் போனது கடுகுதான். அவ்வாறே. ஓ, அப்படியா? என்னை இப்படித்தான் ஏன் பார்க்கிறாய்? நான்சியை உறுதிப்படுத்துங்கள். நீ எதையும் பார்க்கவில்லை. ஆம், இது எனக்கு போதுமானது என்று நினைக்கிறேன். இனி அதை சுவைத்து பார்ப்போம். ஓ, எவ்வளவு ருசிகரமாக இருக்கிறது. இது அனைத்து சாஸ் கலவைகள் அனைத்தையும் சேர்த்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். அருமை. சிக்கன் இப்போ 100 மடங்கு ருசி. வெப்பமாகி வருகிறது. யாராவது ஹீட்டரை இயக்கினால் வெப்பமாக இருக்கும். பெண்களே, எனக்கு துவாக்கம். எல்லாம் வெடிக்கப் போகிறது. உன்னை காப்பாற்றிக்கொள் சுக்ரன். இப்போது நான் நல்லா உள்ளேன். எங்களின் வீடியோ